அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், தவேக அரசுல அரசு பணி நியமிச்சாலே ஏதோ ஒரு சர்ச்சை வருது. அதாவது கரூர்ல இறந்து போன 39 பேருக்கு அரசு பணி கொடுத்தாலும் அது ஒரு சர்ச்சையாக கிளம்புது. அதே போல கேவிஎன் ப்ரொடியூசருக்கு அரசு பதவி கொடுத்தாலும் அது ஒரு சர்ச்சையாகுது. அதே போல பாடநூல் கழகத்தினுடைய தலைவராக லயலாமணி அவர்களை போட்டது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடிச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? இல்லை, லயலாமணியை போடுறதுனால என்ன இருக்கு? இதுதானே லயலா காலேஜ் ஓனர் தான் இல்லையா? சார், லயலா காலேஜில் படித்தவர். சரி. ஆமாம், அது கிறிஸ்டின் இன்ஸ்டியூஷனில் அதாவது இருந்திருப்பார். அதனால் இப்போ நிறையா பேர் அந்த அடைமொழியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அடைமொழியில் அழிஞ்சிடுவான்ற அடைமொழி வச்சவன் அழிஞ்சதில்லைன்ற கதையில் அடைமொழி வச்சு இந்த ஏற்கனவே லயாலான்னு சொல்லி வச்சு தான் ஜெயிலில் இருந்திருக்கு. அப்படி தெரியும். ஆமாம், திருநாவுக்கரசு லயலா பேரை வச்சு தான் கடைசியில் அது ஒரு வாஸ்துப்படி ராசி இல்லாத ஒரு, அதாவது லயாலாவை பொறுத்தளவுக்கு லயாலாவை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா பெரிய இடத்துக்கு போயிடலாம். அந்த லயாலான்ற பேரை தவறாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது ஒரு சாபம் இருக்குது. அங்கே சில ஆவிகள் சுற்றிட்டு இருக்கிறதுனால அது பாவிகள் அப்படி போய் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப மோசமாக தண்டிச்சிடும். இப்போ திருநாவுக்கரசு கூட அப்படி தான் லயலான்னு சொல்லிகிட்டே இருந்து தேவையில்லாமல் அந்த எவன் அங்கே படித்தாலும் அங்கே இப்போ நல்ல வேலை அப்போலோவில் பிறந்ததுனால அப்போலோ மணின்னு ஒன்று வைக்காமல் போனான். அது ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க பிறந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அது ஒரு பில்டப்பாக அப்போலோன்னு வச்சோம்னா அப்போலோவில் பிறந்தவர் அவர் இன்னும் கொஞ்ச நாளில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அடைமொழியை வச்சவே அழிஞ்சதில்லைன்ற வடிவேலோட தத்துவத்தின் அடிப்படையில் தான் இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார், ஒருத்தர் பதவி வந்துச்சு. அதுதான் இயற்கையாக வந்துருக்கு. இதில் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாடநூல் கழகம்னா அதில் ஒரு பேராசிரியர்களை போடுவாங்க, பிஹெச்டி படித்தவங்கள போடுவாங்க. படிச்சிருக்காருல லயலால, அப்புறம் என்ன பிஹெச்டி படித்தாதான் போடணும்னு இருக்கா? இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், அப்போ லயலால படிச்சிருக்காரு அப்படின்றதுக்காக அவரோட சொந்த முயற்சியில் வந்திருக்காரு, போட்டிருக்காங்க. அவர் அரியர்ஸ் வேறு வச்சுருக்காரு, சிஎம் இருக்கார். அதுக்காக லயலா காலேஜ் ப்ரொஃபஸரையும் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டையும் தூக்கி முதலமைச்சராக போட முடியும்? அது மாதிரி மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்கள தான் நம்ம பண்ண முடியும். இதில் என்னென்னா லயலாமணி தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே நடக்குது சார். அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாதிரி இருக்குது. இல்லை, அதுதான் நான் லயலாமணிக்கு சில மாந்திரிய சக்தி இருக்குன்றாங்க. அதாவது அந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாஸ்டிட்டு டிராகுலா படத்துலலாம் ஒரு சில இதெல்லாம் அந்த குழந்தை சொல்ல நடக்கும். ஸோ அந்த மாதிரி லயலாமணி இப்போ திருநாவுக்கரசு சொன்னது எதுவுமே நடக்கலை, பூரா போய். அதனால் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் தண்டனை அப்படி கொடுத்துட்டாருன்ற மாதிரி என் பேரை சொல்லி என்னுடைய கல்லூரி பேரை சொல்லி நீ போய் புரட்டு பித்தலாட்டத்தில் ஈடுபட்டா அதனால் நீ ஜெயிலுக்கு போன்னு சொல்லி ஜெயிலில் இருக்காரு. அதே இது லயலாமணியை பொறுத்தளவு இப்போ சொன்னது பூரா நடக்குது இல்லை. ஆட்சிக்கு வந்துடுவார் விஜய்ன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க, வந்துட்டார். அவருக்காக பல டிவிக்களில் போய் அவமானப்பட்டு கடிப்பட்டு மிதிப்பட்டு எல்லா கட்சிக்காரன் சேர்ந்து அடின்னு அடித்து அதையும் தாங்கிட்டு அந்த அரசியலை நடத்திட்டு இருந்தார். அதற்கு ஒரு பலனாக அவருக்கு ஒரு பதவி கிடச்சிருக்கு. அப்படி தான் அதை பார்க்க முடியும் சார். அவர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார் சார், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து எங்கள் தலைவரை எதிர்ப்பாங்க அப்படின்னாரு. அந்த டைமில் அதை எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் அது இப்போ ரியல் ஆயிடுச்சு இல்லை. அப்புறம் அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, பாராட்டி அப்போ கொடுக்கணும். மினிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் ஆள் போட்டாங்க இருக்கிறது. சரி, ஏதோ பாடநூல் கழகத்தில் எதையா ஒன்று போட்டாங்கன்னா அவர் பாட்டுக்கு பார்த்துட்டு போவார். அவருக்கு ஒரு காரு, அவருக்கு ஒரு ஆஃபீஸுன்னு கொடுத்துட்டோம்னா அவர் அந்த கட்சிக்கு ஆற்றிய பணிகளுக்கு அவருக்கு கிடைத்த ஒரு பரிசாக இருந்தது. அதே போல் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிற சர்ச்சை வந்தப்போ, இப்போவா ரிலீஸ் பண்ணிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா முதலமைச்சர் விஜய்னு வரும்னாரு. கரெக்டாக அப்படி தான் வரப்போகுது. அதான் அவர் சொல்கிறது தான் நடக்குது இப்போ எல்லாமே. ஸோ அப்போ அவருக்கு இந்த சின்ன பதவி கூட கொடுக்கலன்னா பண்ணாருங்க. அவர் குத்து மதிப்பாக அடித்து விட்டாரா இல்லை அது ஒரு கணக்கில் சொன்னாரா அப்படின்றது, அவர் சொன்னது அப்படி தத்ரூபம் நடக்குதில்ல. லயலாமணி சொன்னது அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அவர் சொன்னார், நடக்குது. இந்த முதல் விஜயின் டைட்டில் வரதான் போகுது, அது ஆர்டர் வாங்கிட்டாங்க, ரிலீஸ் ஆக தான் போகுது. அப்போ அப்படி ஸ்திரத்தன்மையாக அதாவது நடக்கும்னு சொல்லி ஆணித்தரமாக ஒருத்தர் சொல்கிறார். அப்படிங்கும்போது அவருக்கு இந்த பதவி கொடுக்குறதுல தப்பே கிடையாது. மேலும் சில பதவிகள்லாம் கொடுத்துருக்கணும். இது காவல்துறையில் கூட சிறப்பு அதிகாரியாக கூட போட்டிருக்கலாம், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு. இல்லைன்னா சிங்கப்பெண் படையில் கூட தலைவராக அவரை போட்டுருந்துருக்கலாம். போட்டான்னா அவர் சொல்கிறதெல்லாம் நடக்கும். நடக்கிறது தானே இது பண்ணுவாங்க.
சார் ஒரு சில டிபேட்ஸ்லாம் வந்து தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு சொல்லிட்டு அன்னைக்கே தீண்டாமை ஒழிச்சாரு தளபதி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்றாங்க. இப்படி எல்லாம் பேசினவருக்கு பாடநூல் கழகம் கொடுத்தா பாடலா வரும். ஆமாம், வரத்தான் செய்யும். தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை கொளுத்துறது இல்லைன்னா தப்பு இருக்கு. தீண்டாமை கொளுத்துன்னு தானே சொல்லியிருக்காரு, வளர்த்துன்னு சொல்லல. நல்லது தான் சொல்றாரு. அதாவது வேளாண்மணியை பொறுத்தளவுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்றாரு, தத்துவங்களை தான் சொல்றாரு. அப்படிங்கும்போது அவருக்கு மேலும் இந்த பதவி பத்தாது. என்னைய கேட்டால் முதல்வருடைய கல்விக்கான தனி செயலாளராக கூட வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஒருவேளை இவரை தூக்கி டெல்லி பிரதிநிதியாக மாற்றி போட்டுருக்கலாம். இவரை டெல்லி பிரதிநிதியாக போட்டுட்டு அந்த நாராயண ராவா யார் அவர், ஆமாம், அவரை தூக்கி திரைப்பட கழக தலைவராக போட்டிருக்கலாம். அந்த மாதிரி கூட போட்டிருந்துருக்கலாம். யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல். ஓகே. ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் வந்து அரசு நிகழ்ச்சிகளை ஒளிப்படுத்துகிறாங்க, தாவேக்கா நிகழ்ச்சிகளை ஒளிப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. திரும்பவும் தாவேக்காவை சார்ந்தவர்களே இந்த கல்வி நிறுவனங்களில் போய் ஆக்கிரமிக்கிறது ஒரு பெரிய. ஆமாம், திமுக காரனுக்கு அப்போதைய பதவி கொடுப்பாங்க. எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு தான் பதவி கொடுப்பாங்க. அதனால் இப்போ தாவேக்கா தான் வந்து சினிமா தான் தாவேக்கா தான் அரசு. இப்போ தாவேக்கா அரசில் இப்போ சினிமா பாட்டு போடாமல் வேறு என்ன போடுவாங்க? அதனால் அந்த பாடல்களை இப்போ மாணவர்கள் எளிதாக படிக்கிற அளவுக்கு. இப்போ நீங்கள் ஒரு மாணவன்கிட்ட கூப்பிட்டு விஜய் பாட்டை பாட சொல்லுங்கள், வரி விடாமல் பாடுவான். அதே திருக்குறள் சொல்ல சொல்லுங்கள், தெரியாது. அப்போ அந்த பாணியில் சொல்லி கொடுக்குறாருன்னு ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. ஓகே சார். அதே போல் நேற்றைய தினத்தில் முதல்வர் தன்னோட தொகுதிக்கு முதல் முறையாக போய் ஒரு ரேஷன் கடையை திறந்து வச்சு முதல்வன் படம் பாணியில் ரேஷன் பொருட்களை மக்களுக்கு வழங்கியிருந்தார் சார். அங்கே அப்படியே ஆய்வும் பண்ணியிருந்தார். எப்படி பார்க்க முதல்வன் படம் பாணியில் எப்படி இருக்காது, போலி ரேஷன் எதாவது ஒழிக்கிற மாதிரிலாம் இருக்கும். இது வந்து என்னென்னா எல்லாம் இப்போ அவருக்கு பொழுது போலன்னா அதாவது அதெல்லாம் ஒரு ஆக்ஷன் தான். இது ஒரு ஆக்ஷன் பிளாக். நேற்று நடந்தது, இன்றைக்கி ஏதாவது நடக்கும், அப்படியே போயிட்டே இருக்கும் டெய்லி. அதில் ஒரு இதுதான் அது நேற்று நடந்தது. ஓகே. அங்கே சேவை மையெல்லாம் வச்சு முதல்வர் குறை தீர்க்கும் ஒரு பொண்ணு கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணு பாவம் ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி முதல் கார்டை கொடுத்துருக்காரு டிஜிட்டலில். ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு. இப்படி மக்கள்லாம் தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்களா இவ்வளோ ஏழ்மையில் அப்படின்ற மாதிரியான ஒரு பொண்ணுக்கு ரேஷன் கார்டு டிஜிட்டல் கார்டு கொடுத்துருக்காரு. எனக்கே கண்ணீர் இருந்துச்சு. எப்படி இந்த பொண்ணெல்லாம் சாப்பிடாம நல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுல ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அது ஏழைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்குற ஆட்கள் எல்லாமே வந்து அவரோட ரொம்ப ஏழைகளுக்கு போய் அவருடைய திட்டங்கள் போய் பாயுதுன்றது அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பேப்பர்லாம் வந்திருக்கும். அந்த பொண்ணெல்லாம் பாவமாக இருக்குது. இப்படி எத்தனை வேலை ஒரு நாளைக்கு சாப்பிடுன்னே தெரியலன்ற மாதிரியான ஒரு ஆளுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏழைகளை தேடி உதவி செஞ்சுருக்காரு. சார் அதில் வந்து ரேஷன் பொருட்களை அவரே சர்க்கரை, அரிசி, எண்ணெய் அவரே வந்து மக்களுக்கு வழங்கினதெல்லாம் நேற்று இருந்தது. ஆமாம், அதில் இப்போ அவர் கையாக இப்போ ஆக்சுவலாக முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவர் கையால் அவரே சாப்பிட்றதுன்றதே பெரிய அதிசயமாக இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவரே எடுத்து வழங்குறாரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய அதிசயம் தான். அளவு கூட மிஞ்சாமல் கரெக்டாக 5 கிலோ அவருக்கு தெரியும்ல. 5 கிலோ நான் அந்தளவுக்கு கூமுட்டையாக ஒருத்தர் இருப்பாங்க. சாதாரண மனிதன் கூட அப்படி இருக்க மாட்டான். ஒரு முதலமைச்சருக்கு 5 கிலோன்னு என்னன்னு தெரியாது. அதை கூட இதாக சொன்னீங்கன்னா 5 கிலோ அவரே தூக்கி கொடுக்குறாரு. ஆமாம், அவரே தூக்கி தான் கொடுப்பாரு. அப்புறம் என்ன, அடுத்தவங்களை வச்சு தூக்கினாருன்னா அப்புறம் 5 கிலோ கூட தூக்க முடியலன்னு வைங்க. ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒரு ஆள் 5 கிலோ தூக்க முடியுது, தூக்கி கொடுக்குறாரு. தூக்கி கொடுக்கலன்னா அவர் 5 கிலோ கூட ஒரு ஆளை தூக்க முடியலையான்னு வைங்க. இப்படி எது செஞ்சாலும் விஜய் செஞ்சால் அவர்கள் குறை சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அவர் எப்படி ஒரு முதலமைச்சராக ஆட்சியை நடத்த முடியும் தான் பார்க்கணும். ஓகே சார். அதே போல் பஸ் டிப்போவை ஆய்வு பண்ணுறப்போ ஒரு பெண் வந்து கை கொடுக்குறாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் மறுத்துட்டு போகிறாரு. இதுதான் தீண்டாமை ஒழிப்பா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பெண் கை கொடுக்குறதுக்கு தீண்டாமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு இல்லை, கை கொடுக்க மறுக்கிறாரு விஜய். ஆமாம், எல்லாரும் கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதுக்காக அரசு ஊழியர் தான் அங்கே இருக்கு. அரசு ஊழியர்னா கை கொடுத்துடணுமா? அரசு ஊழியர்னால் நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவீங்களா? அப்போ உங்களுக்கு அரசு ஊழியர்கள் தான் எல்லாமே பண்ணுறாங்க. இபி ஊழியர் அரசு ஊழியர் தான். கரண்ட்டு போயிடுது, லைன்மேன் வராரு, பிரியாணி ஆக்கிட்டு இருக்கீங்க, கரண்ட்டு போயிடுது, வந்து போஸ்ட்டில் ஏறி மாட்டுறாரு, வாங்க பிரியாணி சாப்பிடாம போகக்கூடாது, நீங்கள் அரசு ஊழியர் வாங்க என் வீட்டுக்கு கூப்பிடுவீங்களா? 50 100 கொடுத்து அனுப்பி விடுவீங்க. கேட்குறவங்களுக்கு எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அப்படி தான் இருக்க முடியாது. அரசு ஊழியர்னால் வந்து விழுந்து புரண்டு இதாக பண்ண முடியும்.
ஓகே, பெரம்பூர் முழுக்க விஜய்க்கு பெரிய வரவேற்பு இருந்தது சார். அதே போல வரவேற்பு கரூர்லேயும் இருந்தது. விஜய்க்கு எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு இருக்கு. நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக அது உண்மைதான். உண்மைதான். அது இன்னும் போக போக தெரியும். இன்னும் பயங்கர வரவேற்பாக இருக்கும் அடுத்த எலெக்ஷன் தானே. போகிற போக்க பார்த்தா அடுத்த 30 வருஷத்துக்கு இவர் தான் முதல்வர்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. அதான் 50 வருஷத்துக்கு சொல்கிறீங்க, 50 வருஷத்தை குறைக்காதீங்க. 50 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். அது எல்லாம் காலம் பதில் சொல்லும். 16ஆம் தேதி வந்து அமைச்சரவை கூட்டம் நடக்குதான். அந்த கூட்டத்தில் வந்து பட்ஜெட்டை பற்றி பேச போகிறாங்க. அதே போல் தாய்மாமன் சீருக்கான டெண்டர் வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலே வந்து மோதிரங்கள், 4 லட்சத்துக்கு மேலே மோதிரங்கள் செய்கிறதுக்கான டெண்டர் இன்னைக்கு விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார். எப்படி பார்க்கலாம் அதெல்லாம்? ஆமாம், அப்புறம் தாய்மாமன் இப்போ ஒருத்தர் தாய்மான் அந்த வடிவேல் சொல்லுவாங்க, உனக்கு மட்டுமா இது புரியுதா? வடிவேல் இந்த இப்போ செந்தில் பொண்டாட்டி இறந்துடும், இறந்தவொடனே போய் ஆறுதல் சொல்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாப்புல யார் கவுண்டர். ஸோ அந்த மாதிரி இப்போ இவர் வந்து தாய்மாமன்னா ஒருத்தருக்கா தாய்மான், ஒருத்தர் 2 பேருக்கா தாய்மாமன், லட்சக்கணக்கான பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தாய்மாமன். அப்படி இருக்கும்போது மொத்தமாக ஆர்டர் கொடுத்தானே ஆகணும், பல்க் ஆர்டர் கொடுத்தா ஆகணும். இந்த வகையில் அவர் பண்ணிகிட்ருக்காரு. சொன்னது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேராது விஜய். ஆமாம், செஞ்சுட்டு தான் இருக்காரு. கடைசியில் தான் தெரியும் தமிழ்நாட்டு நிலைமை என்ன ஆகுது, தெருவுக்கு வரப்போகுது அப்படின்னு. விஜயோட இந்த 2 மாதம் ஆச்சு எப்படி சார் இருக்குது? இன்னும் 2 மாதம் தான் ஆயிருக்கு. என்ன டைம் ஆகுது. 2 மாதம் ஆச்சு. இப்போ தான் மோதிரம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் மோதிரம் கொடுக்கணும்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட்டும் வந்து நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நிற்போன்றதை முடிவாக சொல்கிறோம், இடைத்தேர்தலில் எங்கள் முடிவை விரைவில் அறிவிப்போம்னு சொல்கிறாங்க. தாவேகா கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்படுகிறதா, இல்லை ஆதரவு கட்சிகளிடையே ஒரு குழப்பம் ஏற்படுகிறதா? தாவேகா நம்பகத்தன்மையான கட்சியாக இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கம்யூனிஸ்டுகள் புரட்சி செய்து நாட்டை பிடிக்க வேண்டும், முழு இந்தியாவையும் தங்கள் கைவசப்படுத்தணுன்றதுக்காக அவர் துவக்க புள்ளியாக தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நின்னாங்கன்னா ஜெயிச்சிடுவாங்க, ஃபுல்லாக ஜெயிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்தலில் 60 சீட்டு கேட்பாங்க. சிபிஐ 60, சிபிஎம் 60, மீதி 60 மீதி வந்து நீங்கள் நின்றுக்குங்க, மீதி 125 நீங்கள் நின்றுக்குங்க. அப்போ அதில் ஆளுக்கு 40 இடம் பிடிச்சிட்டாங்கன்னா 80 இடம் ஆயிடும். இப்போ கூட்டணியில் ஒரு 3 அமைச்சர் இன்னும் வரும். இப்போ அடுத்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிபிஎம் தலைமையில் ஆட்சி, சிபிஐயோடைய உதவியோட கூட்டணியோட மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொண்டு வந்து தேசிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தொடங்குகிற புரட்சி ஒரு 10 வருஷத்தில் பீகாரில் ஒரு 30 சீட்டு 20 சீட்டுன்னு சொல்லி அடித்து ஒரு 100க்கு மேற்பட்ட இடங்களை கம்யூனிஸ்ட் பிடிச்சிடும். பிடிச்சிச்சு அப்படின்னா அங்கே மத்தியில் ஆட்சி மாற்றம், பிஜேபி காலி, கம்யூனிஸ்ட் வளர வளர பிஜேபி காலி. அப்போ கம்யூனிஸ்டுகள் தலைமையில் ஆட்சி அமைச்சு அதுக்கு கீழே காங்கிரஸ், மித்த ஜனதாதளம் போன்ற கட்சிகள்லாம், மம்தா பானர்ஜிலாம் வந்து இணைஞ்சு அந்த கூட்டணி ஆட்சியில் கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சியை கைப்பற்றுறதோட அதோட பிஜேபி முடிவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் அவங்க போடுறாங்க. அதோட துவக்கம் தான் இந்த இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நிற்கிறது. எப்படி 2-3 மேயர் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சாங்கன்னா முதல் படியாக தான் நாங்கள் அடுத்த கட்டமாக போகணும். சிபிஐ வந்து ஒரு மேயரு, சிபிஎம் 2 மேயர், அப்படியே கட்சி படிப்படியாக வளர்ந்து கேரளா இருக்குது, அடுத்து ஆந்திரா கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அப்படியே மேலே சைனா வரைக்கும் போவாங்க, பார்டர் வரைக்கும், திபெத்து பார்டர் வரைக்கும் போயிடும். 2031 திபெத்தை பிடிக்கிற வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஓகே சார், ஆளுநருக்கும் தாவேகா அரசுக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது. ஆளுநர் திடீர்னு ஆய்வுக்கு போகிறாரு, அதுக்கப்புறமா மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஆளுநர் என்ன செய்ய போகிறாரு? இல்லை, ஆளுநரை மாற்றிடுவாங்க. ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வாரம் வரக்குள்ளே புது ஆளுநர் போட்டுறாங்க, 2 வாரத்தில் போட்டுருவாங்க. அது வேறு மாதிரி கேம் ஆகும். ஓகே, அதே போல் திமுகவும் வந்து ஆளுநர்கிட்ட குதிரை பேரம் நடக்குதுன்னு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுனதை வச்சு ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. முடிவெடுப்பாரா ஆளுநர்? தொடர்ந்து கடிதங்கள் புது ஆளுநர் வந்து முடிவெடுப்பார். வெயிட் பண்ணுங்கள் 2 வாரம். ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மற்றும் ஒரு கான்சனிக்கும் நன்றி சார்.